தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கோவில் பூசாரி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனிமையில் பூஜை செய்வதாக சிறுமியை அழைத்து சென்றவர் சிக்கியது எப்படி? தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் பெற்றோர் பல மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றும் சிறுமியின் உடல் குணமடையவில்லை. மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சோதனைகளின் முடிவுகளில் சிறுமியின் உடல் நலமாக இருப்பதாகவே வந்துள்ளது. இதனால் வெறுப்படைந்த பெற்றோர் தொப்பூர் அருகே உள்ள கோவில் பூசாரி தண்டபாணியிடம் மாந்திரீகம் செய்வதற்கு சிறுமியை அழைத்து சென்றனர். சிறுமிக்கு பேய் பிடித்திருப்பதாகவும் இதனால் தனி அறையில் பூஜை நடத்த வேண்டும் என்று சொல்லி பெற்றோரை பயமுறுத்தி இருக்கிறார். மேலும் பேயை விரட்டுகிறேன் என்று சொல்லி சிறுமியின் பெற்றோரை வெளியே அனுப்பிவிட்டு சிறுமியை தனியாக ஒரு அறைக்கு அழைத்து சென்றுள்ளார் பூசாரி தண்டபாணி. அறைக்குள் வைத்து சிறுமியிடம் பூசாரி தண்டபாணி பாலியல் தொந்தரவு செய்த நிலையில் சுதாரித்துக் கொண்ட அந்த சிறுமி அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி உள்ளார். சிறுமியிடம் பெற்றோர் விசாரித்ததில் பூசாரியின் பாலியல் தொந்தரவு சம்பவங்களை அழுது கொண்டே சிறுமி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் தருமபுரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் பூசாரி தண்டபாணியை போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.